NLCயின் மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்காக சேத்தியாத்தோப்பு பகுதியில் 12,000 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் நடைபெற்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கோபாலபுரம், கம்மாபுரம், விளக்கப்பாடி, பெரிய கோட்டிமலை, சின்ன கோட்டிமலை, ஆலம்பாடி, சாத்தப்பாடி, வலையமாதேவி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும், சிதம்பரம், புவனகிரி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி பகுதி மக்களும் திரளாக கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது NLC மூன்றாவது சுரங்க விரிவாக்கத்திற்கு விளைநிலங்களை பறிகொடுக்க முடியாது என விவசாயிகள் முழக்கமிட்டனர். தமிழக விவசாயிகளை குறிவைத்து மத்திய அரசு நாசகர திட்டங்களை செயல்படுத்துவதாக சேத்தியாத்தோப்பு ஆர்ப்பாட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்தார். குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகளை குறிவைத்து மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை அறிவித்து தினம் தினம் நமது மக்கள் எல்லாம் விடுகின்ற பொழுது இன்றைக்கு எந்த ஒரு குண்டை இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நமது தமிழ்நாட்டு மக்களின் மீது, குறிப்பாக விவசாயிகள் மீது போட போகிறார்களோ என்று அச்சத்தோடு விழிக்கின்ற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கின்றது. அங்கே தேனியிலே மக்களை, அங்கே விவசாயத்தை பாதிக்கின்ற விதமாக நீட்டினோ திட்டம், நமது தஞ்சை டெல்டா பகுதியிலே மக்களை பாதிக்கின்ற விதமாக அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை தடுக்கப்பட்ட மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ONGCயின் திட்டங்கள் இன்றைக்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. காவேரி படுகையிலே, குறிப்பாக நமது கடலூர் மாவட்டத்திலே இன்றைக்கு NLC நிறுவனம், அது மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம், பொது நிறுவனம், இன்றைக்கு ஏற்கனவே அவர்கள் 56 தொடங்கி 1956 இதுவரை கிட்டத்தட்ட 50,000த்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அந்த விவசாயிகளுக்கு அந்த NLC நிறுவனம் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் வருத்தமிக்க ஒரு செயலாகும். இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலம் NLC நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திலே 10,000 ஏக்கருக்கு மேல் இன்னும் பயன்பாட்டில் இல்லை என்று இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். அந்த 10,000 ஏக்கர் நிலத்திலே நிலக்கரி எடுக்க தோன்றினாலே, சுரங்கம் அமைத்தாலே இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு வேலை இருக்கின்றது. மறைந்த மாண்புமிகு அம்மா ஆட்சியில் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்த அஞ்சிய மத்திய அரசு தற்போது தமிழக ஆட்சியாளர்களின் துணையோடு விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். அம்மா அவர்கள் இருந்த பொழுது இப்பொழுதுதான் கெயில் பைப்பு பதிப்பதற்காக மத்திய அரசாங்கம் அவர்கள் ஆணையிட்ட பொழுது இங்கே அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள். மத்திய அரசாங்கம் அமைதியாக விட்டது. அதுபோல் அம்மா அவர்கள் இருந்தவரை நமது கதிராமங்கலம் பகுதியிலே போராட்டம் நடக்கவில்லை. காரணம், மீத்தேன் திட்டத்திற்காக அங்கே மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட எந்த நிறுவனமும் உள்ளே நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் ஆயுள் காலம் வரை அந்த திட்டம் கிடப்பில போடப்பட்டிருந்தது. அதுபோல ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படித்தான் நிறுத்தப்பட்டது. தேனி மாவட்டத்திலே நீட்டின திட்டம் அம்மா அவர்கள் அதை மத்திய அரசாங்கமே அதை திட்டத்தை அறிவித்திருந்தாலும் அதை நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் என்று அம்மா அவர்கள் அதை தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்ற அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்ற அந்த 33 பேர் தாங்களும் தங்களது குடும்பமும் தங்களது எடுபடிகளும் வாழ்ந்தால் போதும் என்று நமது மக்களை அவர்கள் கண்டுகொள்ளாமல் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு சேவகம் செய்வர்களாக, அடிமைகளாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மின்சாரத்திற்கு மாற்று உண்டு, நமது உணவு உற்பத்திக்கும் விவசாயத்திற்கும் மாற்று உண்டா என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நிலக்கரி மின்சாரம் இல்லை என்றால் நமது நீர் மின்சாரம் இருக்கிறது, சோலார் எனர்ஜி இருக்கிறது, காற்றாலை மின்சாரம் இருக்கிறது. உணவுக்கு மாற்று இவர்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா? இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்களே, அந்த பணத்தை நாம் சாப்பிட முடியும்? 7 தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்களே, அந்த சொத்துக்களை கையகப்படுத்தினால் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே ஏழை எளிய மக்கள் பரம்பரையாக செய்து வருகின்ற தொழிலை
அவர்களை பாதிக்கின்ற விதமாக 12,000 ஏக்கர் நிலம் என்பது எவ்வளவு பெரிய பூமி. கட்டி இருக்கின்ற கோவணத்தை கூட அவிழ்த்து விட்டு சென்று விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலையை மத்திய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. தங்கள் கோவணம் இருந்தால் போதும், தங்கள் குடும்பத்தினர் வாழ்ந்தால் போதும் என்று இந்த அரசாங்கம் இன்றைக்கு அமைதி காக்கிறது. பற்றாத குறைக்கு ஒரு பக்கம் கருத்து கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் அவர்கள் இங்கே காவல்துறையை வைத்து அடக்குமுறையில் பண்ணுகிறார்கள். இன்னொரு ஸ்டெர்லைட்டை உருவாக்க வேண்டாம் என்று தயவு செய்து நான் அவர்களிடம் எச்சரிக்கின்றேன்.